இன்றைக்கு வந்து எங்களை விட்டு சாப்பாடு வந்து வீட்டு பச்சை சோறு இது நேற்று சமைச்சது தண்ணி ஊற்றி புளிஞ்சு வச்சுருக்கேன். பழஞ்சோறு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தயிர் தான் இருந்தது. அதோடு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச கருவாடு, பச்சை மிளகாய். ஏன் இதை இப்போ வீடியோ எடுத்து நான் சொன்னால் அந்த வீட்டு ஞாபகம் வந்துட்டுது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்க விடியல பள்ளிக்கிடம் போயிருக்க பழஞ்சோறு தான் கட்டாயம் சாப்பிட்றோம் நாங்கள். அது வந்து அம்மா அந்த தண்ணி கொத்தி வச்சு புளிஞ்சிட்டு சட்டிக்கை போட்டு குழைச்சி தருவா, நல்லா இருக்கும். எல்லாரும் கூடுதலாக பழஞ்சோறு விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த ஊரில் வீட்டை சாப்பிடக்க அந்த சட்டிகளை போட்டு கறி எல்லாத்தையும் குழைச்சிட்டு சாப்பிடக்க நல்லா இருக்கு. காலம் போனால் மறக்க முடியாத ஞாபகங்கள். வீட்டு அம்மாவோட ஒரு நாள் போன கதை கேட்க அந்த வீட்டை நான் சின்ன செய்த கூத்துகள் அதில் போய்ட்டு தான் கதைக்கிறது. பழஞ்சோறு சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல சத்து. இந்த பழஞ்சோறுக்கு வந்து பல மீன் கறி இருந்தால் சூப்பராக இருக்கும். பழங்கறிகளுக்கு வந்து சூடாக்கக்கூடாது, சூடாக்காமல் சோத்துக்கு தண்ணி ஊற்றி புளிஞ்சு கறிக்கை போட்டுட்டு குழைச்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். என் சொந்தக்காரை இங்கே இருக்கிறேன் வேறு சிட்டியில், அவையிலும் கொடுத்து விட்டது. எங்களோட பக்கத்தை விட்டு ஆண்டியும் கொஞ்சம் தந்தவா. மெட்ட கருவாடை வந்து மாலினியக்க லண்டனுக்கு போயிருக்கும்போது நான் சொன்னேன் கருவாடு வேணும்னு சொன்னேன். அப்போ வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்சாக்களவான வீட்டு பக்கத்தில் இருந்தவர் அப்போ வீட்டை கொடுத்து விட்டவர்.